Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து eBayல வந்து ஒரு கீவேர்டு ஒன்று எப்படி சரியான முறையில் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது eBayல வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க eBay பற்றி. சேல்ஸ் குறவு, நான் ஐட்டம் வந்து 5-6 ஐட்டம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இதில் வந்து, ஆனால் சேல்ஸ் வரதே இல்லைன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஐட்டத்தை நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க உங்கள்கிட்ட eBayல வந்து ஒரு ஷாப் பண்ண திறந்து ஒரு 5 ஐட்டம் வந்து நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஐட்டம் போட்டுக்கிறீங்க. அதில் உங்களுக்கு சேல் வரலைன்னா ஒரு மாதம் பாருங்கள், அதில் சேல் வரலைன்னா இல்லைனா ஒரு 2 கிழமை சரி பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த 5 ஐட்டத்தை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புது ஐட்டத்தை போடுங்க. ரைட், புது ஐட்டத்தை போட்டு சேல் பண்ண பாருங்கள். ரைட், இதுதான் முக்கியமான ஒரு டிப். இதை வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்கிறீங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து eBayல வந்து நம்ம ஏற்கனவே இது என்கிட்ட eBay வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த டியூட்டோரில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது நிறையா பேர் வந்து இதை வந்து கவனிக்கிறது இல்லை. இப்போ நான் வந்து முதல்ல சொல்கிற விஷயம் வந்து நான் eBay பற்றி பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரையும் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அது அவ்வளோத்தையும் முதல்ல நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிங்க. அப்படின்னா தான் eBay ட்ராப் ஷிப்பிங் வந்து A to Z வந்து உங்களுக்கு சரியான முறையில் விளங்கும். ரைட், இப்போ கீவேர்டு ரிசர்ச் ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் வந்து பென் ட்ரைவ், இப்போ பென் ட்ரைவ்னு ஒருத்தர் பை பண்ணுற ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள், இந்த பென் ட்ரைவை எடுத்தால் இப்போ நார்மலாக இந்த பென் ட்ரைவ் இப்போ பார்த்தீங்க இதுதான் டாப் சர்ச்சில் வந்து. இப்போ ஸ்பான்சர்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பான்சர் வந்து இவங்களோட வந்து இது வந்து காசு பே பண்ணி கொடுக்குறது ஸ்பான்சர். இப்போ பார்த்தீங்கன்னா காசு பே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ காசு பே பண்ணால் பாருங்கள் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, இல்லை டைட்டில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ பென் ட்ரைவ், இப்போ இந்த டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். இது தான் அவங்களோட கொடுத்துருக்க டைட்டில். பாருங்கள், 2 TB மெட்டல் USB ஃப்ளாஷ் ட்ரைவ் மெமரி ட்ரைவ் பென் டிஸ்க் மெட்டல் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பென் ட்ரைவை வந்து ஒரு யூசர் சர்ச் பண்ணுற அவ்வளோ டேர்மைங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அவ்வளோ டேர்மையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இப்படித்தான் நீங்கள் ஒரு கீவேர்டை வந்து கொடுக்கணும். அப்படின்னா அவர் வந்து பென் ட்ரைவ்னு சர்ச் பண்ணால் வரும், ஃப்ளாஷ் ட்ரைவ்னு செஞ்சால் வரும், ட்ரைவ்னு வந்தால் வரும், மெமரி ட்ரைவ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் வரும், டிஸ்க்னு சர்ச், எல்லா விஷயத்தையும் இவங்க உள்ளடக்கி தான் கீவேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு உண்மையான ப்ராப்பரான கீவேர்ட். ரைட், இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாப்போன்னு நீங்கள் eBayல லிஸ்ட் பண்ணுற நேரம் இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஸ்பான்சர் பண்ணால் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேட் இல்லைனா வேர்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரைட், இது ஃபஸ்ட்டு வந்து. இப்போ ரெண்டாவது இதில் இருக்கிறது இது. இதையும் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் 2 DB. அன்றைக்கும் ஒரே செலர்னு நினைக்கிறேன், சைனா. ரைட், இங்கே அதே மாதிரி தான் இதுகளும் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 DB. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் தம் டிஸ்க் மெமரி ஸ்டிக்ஸ் பென் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க கீவேர்ட்ஸ். ரைட், இப்போ இது அடுத்தது USB. ரைட், இப்போ இதுகளுக்கான கீவேர்டை வந்து இன்னொரு இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி ஒரு ஐடியாவும் எடுங்க. கம்ப்ளீட்டாக இவங்க எப்படி இதில் செஞ்சுருக்காங்கன்ற ஐடியாவே எடுங்க. ஏன்னா இந்த கீவேர்ட் மூலியமாக தான் அவங்களுக்கான ஒரு யூசர் வந்து ஒரு எண்ட் யூசர் வந்து இந்த மாதிரி ஒன்று சர்ச் பண்ணி தான் அவங்களோட ப்ராடக்டை வந்து வாங்குவார். அந்த கீவேர்டில் வந்து ரிசர்ச்சில் வந்து உங்களோட முக்கியம் முன்னுக்கு காடிச்சுனா எப்படி ஒரு நாளைக்கு பெரிய ஒரு சேலம்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பென் ட்ரைவ் சரி வெய்ப்படுறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்குது. ஏன்னா டாப்பில் வந்து இப்படி உங்களுக்கு காட்டுச்சுன்னா ஒரு சர்ச் பண்ணுற யார் சர்ச் பண்ணால் முன்னுக்கு வந்துச்சுன்னா பெரிய அளவு சர்ச்சில் வரும். ரைட், இப்போ நான் வந்து இன்னொரு ப்ராடக்ட் எடுக்கிறேன் ஃபோன் கேஸ்னு சொல்லி சின்ன ப்ராடக்ட் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் கேஸ்னு பாருங்கள், லெதர் வாலட்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப் ஃபோன் கேஸ் கவர். இப்போ இதுகள்லையும் பாருங்கள் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ என்னென்ன மொபைலுக்கு உள்ளது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த மொபைலுக்குள்ளான கேஸுக்கு வந்து இவ்வளோ லெதர் ஃப்ளிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கீவேர்ட் வந்து இங்கே ஃபோன் கேஸ் பர்சனல் லிஸ்டிங் பிங்க் ஸ்பாட் இந்த மாதிரி அவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் கூப்பிடுவாங்களோ என்ன மாதிரியெல்லாம் சொல்லுவாங்களோ அவ்வளோத்தையும் இதை நீங்கள் லிஸ்ட் பண்ணி காட்டணும். அதுதான் உங்களுக்கான கீவேர்ட் ரிசர்ச். இதை சரியான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு eBay ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை வந்து சரியான முறையில் நீங்கள் கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்களும் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் வந்து என் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து விளங்கப்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா
ட்ராப் ஷிப்பிங் வந்து இந்த மாதிரி ஈபே அலி எக்ஸ்பிரஸ் மூலியமாக செய்யாமல் நம்ம எப்படி ஒரு தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு அதில் எப்படி ப்ராடக்டை நம்ம லிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று என் நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.